உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை ஒன்று. நம்ம இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 81 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 81 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரீசிங் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் கண்டினியூ பண்ணப்பட்டுச்சு. நேற்று பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமாவுடைய அண்ணன், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவுடைய ஃப்ரெண்டோட அம்மா, அவரோட தம்பி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மணி இருக்கார் இல்லையா, மணியோட அண்ணன் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கெஸ்ட் அப்படின்றவங்க உள்ளே வந்திருந்தாங்க. பட் அதில் ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவை பார்க்க வந்திருந்தவங்களுடைய தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவாக இருந்தாலும் சரி, ரவீனா பண்ண ஒவ்வொரு தப்பையுமே கேட்டதோட மட்டும் இல்லாமல் மணியை வறுத்தெடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணியை டேரெக்டாகவே கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் வந்து ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுறது அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க, ரவீனா அவங்க அம்மா வந்து உங்களை பார்த்துக்க சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அப்படின்றத கேட்டிருந்தாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மணி இருக்கார் இல்லையா, என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அதை அவங்க கேட்கக்கூடிய மைண்ட் செட்லேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரவீனா வந்து அவளால் பார்த்துக்க தெரியும், அவளால் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் அவளால் பார்த்துக்க முடியல அப்படின்னாலும் அவளை பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத பேசினதோட மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கோட் ரெட் அப்படின்னு சொல்லி கோட் வேர்ட்லாம் வச்சு பேசினதுனால நீங்கள் வீட்டை கட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே காண்டாகி சொன்ன மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் நேற்று நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயா இருக்கார் இல்லையா, மாயாவோட சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கமல் தான் மாயாவுடைய ஃபேமிலியாக உள்ள வருவார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ட்ரோல்ஸ்லாம் கிட்டத்தட்ட 2-3 நாளாகவே ரொம்ப வைரலாலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவுடைய அம்மாவும் மாயாவுடைய சிஸ்டரும் தான் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாயாவுடைய சிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருக்க, நீ விளையாடுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்படியே வந்து விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மாயாவை எதை வச்சு மனசில் சொன்னாங்க அப்படின்னு தான் தெரில. இன்கேஸ் நீ முன்னாடி விளையாண்டதுலாம் கொஞ்சம் ராங்காக இருந்துச்சு, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் விளையாண்டது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நீ விளையாண்டது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மறுபடியும் பழைய மாயாவாக மாறாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவுடைய ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, மணியோட அம்மா வந்துட்டு இந்த ரவீனா மணி இஷ்யூ அப்படின்றத ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் அதே மாதிரி ரவீனாவுடைய அம்மாவும் வந்துடுவாங்க, அவங்கள்ட்டையும் பேசி இந்த பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அதுலேயே நிச்சயதார்த்தம் அப்படின்றதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் பார்த்தோன்னா மணி இருக்கார் இல்லையா, மணி ஒரு பிளானில் இருக்கும்போது ரவீனா வீட்டு சைட்லேருந்து ரவீனாவோட தம்பியும் ரவீனா ஃப்ரெண்டோட அம்மாவும் தான் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ளே வந்தோடனே உங்கள் தம்பி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீ அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்த, இன்னொருத்தருக்காக விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், நான் யாருன்னு போய் ப்ரூவ் பண்ணுறேன், நான் யாருன்னு சொல்லி காட்டிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லி வந்தேன் இல்லையா, அப்புறம் எதுக்கு இன்னொருத்தருக்காக கேம் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே அந்த கண்ணாடி போட்ட ஆண்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீயே அவன் கூடயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அவன் நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னது, உன் கையில் இருக்கக்கூடிய ரிங் இருக்கு இல்லையா, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்னைக்கு காலையிலேயே மணி பார்த்தோம் அப்படின்னா ஏடா இத்தனை நாள் நீ பண்ணுற வேலைலாம் பண்ணிட்டு இன்னைக்கு பாரு எதுவுமே தெரியாத சின்ன பப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் எதுவும் பண்ணல மம்மி இவர் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டிடலான்ற பிளான் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. அப்போல்லாம் ரவீனா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது, நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, மாற்றுறது ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும்போது கண்டிப்பாக அது பையனுக்கு தான் வரும். அதே விஷயம் தான் நேற்று ரவீனாவுக்கும் நடந்துருந்துச்சு. ஸோ ரவீனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கேட்டதோட மட்டும் இல்லாமல் மணியை கூப்பிட்டு வச்சு ஸ்ட்ரைட்டாக பேசும்போது ரவீனாவால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல, இல்லை அவர் அப்படி சொல்லாதீங்க நானும் தான் சேர்ந்து பேசினேன் அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நோட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு விஷயம் அப்படின்றதையும் கேட்டாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே ரவீனாக்காக விளையாண்டுக்க தெரியும், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அவளால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும், ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல மணியால் எதுவுமே பேச முடியாமல் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அளவும் முடியாமல் எதுவும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போயிருந்தாரு. பட் இப்படி வந்து டிமோட்டிவேட்டிங்காக பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அவங்க அண்ணன் வந்து கோட் ரெட் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வேர்டை சொன்னதாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ரவீனாவை பார்க்க வந்தவங்க பண்ணதுனால பிக் பாஸே தலையிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளி உலக விஷயங்களை பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கோட் வேர்டு வச்சு பேசுகிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ரூல்ஸ் அப்படின்றத பிரேக் பண்ணதுனால நீங்கள் 2 பேரும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவாக இருந்தாலும் சரி, கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலும் சரி கெஞ்சி கூத்தாடினதுனால சரி ஓகே இங்கே உள்ளே வரக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா,
அவங்களுக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பிளேயர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு குட் பாத்தில் மாற்றி விடுறது. இப்போ இன்கேஸ் அவங்க வந்து தப்பான கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ வந்து இது பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி மாற்றி விடுறது, அதுதான் வேலையாக இருக்கணுமே தவிர, ஆல்ரெடி நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, பெரிய லெவலில் அந்த கண்ணாடி போட்ட ஆன்ட்டி ரவீனா லைனில் வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தார். அந்த நேரம்னு பார்த்து அவங்க அண்ணனும் அவங்க அண்ணன் குழந்தையும் வந்தோடனே பார்த்தோன்னா, அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவரால் அவருடைய எமோஷன்ஸ் அப்படின்றத கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் பார்த்தோம் அப்படின்னா மென்டலாக ப்ரெஷர் அப்படின்றத போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி அழும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கே பர்சனலாக கொஞ்சம் ரிலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமாவுடைய அண்ணா அவங்களும் உள்ளே வந்திருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்குமே பெருசாக எந்த விஷயம் அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிக்கல அப்படின்னாலும் கேமை மட்டும் பார்த்தாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சரவண விக்ரமுடைய தங்கச்சியுமே உள்ளே வந்திருந்தாங்க. நீ யாரெல்லாம் வந்துட்டு கூட சேர்த்துக்கிட்டு கேம் அப்படின்றது ப்ளே பண்ணுறியோ அவங்க யாருமே உனக்கு நல்லது நினைக்க கிடையாது. அதுலேயும் பூர்ணிமாவை கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதத்தில் வச்சிடலாம். நீ 5 ஸ்டார் ஸ்டார்ஸ்லாம் வின் பண்ண இல்லையா, அதில் இவனுக்குலாம் எதுக்கு 5 ஸ்டார்னு சொல்லி கேட்டதே மாயா தான். ஸோ உன்னுடைய கேம் அப்படின்றத நீ பார்த்து விளையாடு. இப்போ நான் இவ்வளோ சொல்கிறது கேட்குறது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே சரி சரின்னு கேட்டு தலையாட்டிட்டு நான் அந்த பக்கமாக போனோன்னே இந்த பக்கமாக போய் பார்த்தோம் அப்படின்னா என் தங்கச்சி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அவளை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்காத, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் இருக்கார் இல்லையா, அவருக்குமே அவரை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெளிவாக புரிய வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று முழுக்க ரவீனா இருக்காங்க இல்லையா, எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் லாக்காகி உட்காந்துருந்தாங்க. மணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னையே ஒரு குற்றவாளியான ஒரு ஃபீல் அப்படின்றதில் கொண்டு போய் வச்சுருந்தாரு. மற்றபடி எந்த ஹவுஸ்மேட்ஸ்க்குமே எதுவுமே பெருசாக நடக்கலை அப்படின்னாலும் மணி ரவீனா கிடையில அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிற மாதிரி ஒரு கோட் வேர்ட் அப்படின்றதான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் டே 81 நடந்துச்சு. இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 82 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.